ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கு அப்படின்றத பார்க்கலாங்களா? விஜய் கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த நெக்லஸ் செட் என்ன பண்ணுறாங்க, நர்மதா கிட்ட கொடுக்க நர்மதா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னதுக்கா இது அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருமே கிஃப்ட் கொடுத்தாங்களடி, இது அக்காவோட கிஃப்ட் அடி வாங்கிக்கொடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது சூப்பராக இருக்குக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதாவும் சொல்கிறாங்க. அப்படியே நர்மதா உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கழுத்தில் போட்டு விடுறாங்க. இது உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது நர்மதா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சடனாக என்ன பண்ணுறாங்க, கங்கா வந்து பார்க்குறாங்க நர்மதா கழுத்தில் இருக்க நெக்லஸை வந்து, என்னடி நெக்லஸ் இது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவா காவேரி அக்கா தான் போட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்மதாவும் சொல்ல, என்னது காவேரியா உனக்கு போட்டு விட்டா? ஆமாம்மா அக்கா தாம்மா போட்டு விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நர்மதாவும் சொல்கிறா. எப்படி உனக்கு இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா நான் வச்சுருந்த காசில் தாம்மா வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறா. என்னடி சொல்கிற, ஏது உனக்கு அவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சாரதாவும் கேட்குறாங்க. அம்மா நான் தான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன்லம்மா, அதனால என்கிட்ட காசு இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. விடுமா, அவள் தான் ஆசையாக வாங்கி கொடுத்துருக்கால நர்மதாக்காக, ஏன் திரும்ப திரும்ப ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருக்க, விடுமா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, சடனாக நின்றுட்டு இருக்க தருணத்தில் வாமிட்டிங் வர மாதிரி இருக்க, வாந்தி எடுக்க போகிறாங்க. உடனே சாந்தி வந்து கிண்டல் பண்ணுறாங்க. என்னடி இவ வாந்தி எடுப்பான்னு பார்த்தா நீ வாந்தி எடுக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக பேச, உடனே வந்து கங்காவோட முகம் வந்து மாறுது. முன்னாடி எதுவும் தோணாத இருக்க காவேரிக்கு சடனாக ஒரு விஷயம் தோண வருது. ஒரு வேளை நான் வந்து உண்டாயிருப்பனோ அப்படின்ற மாதிரி. நாள் வேற தள்ளி போயிருக்கேன் அப்படின்ற பயத்தில் என்ன பண்ணுறாங்க, தன்னோட ஃப்ரெண்டுக்கு உடனடியாக வந்து ஃபோன் அடித்து விஷயத்த சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, சந்தோஷமான விஷயம் தான், செக் பண்ணி பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னடி சொல்கிற, எப்படிடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரியும் தயக்கத்தோட சொல்ல, நீ கண்டிப்பாக வந்து பண்ணாதான் உனக்கு தெரியும், டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே வந்து செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு. அதுக்கேற்ற மாதிரி காவேரியும் வந்து சரின்னு சொல்கிறாங்க. மெடிக்கல் ஷாப் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, வாங்கிட்டு வந்து தயக்கத்தோடு உள்ளே போக, என்னாச்சு காவேரி இப்போ உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்க, பரவாயில்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. போன காவேரி என்ன பண்ணுறாங்க, செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்க்குறதுல ஃபஸ்ட்டு ஒரு கோடு வருது, அதுக்கப்புறம் பயந்து போன மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 கோடு காட்டுது. காவேரிக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரே குழப்பத்தோடு இருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம எப்படி அம்மாகிட்ட சொல்கிறது, இந்த விஷயத்த நம்ம எப்படி அவர்கிட்ட கொண்டு போகிறது, இதனால் என்ன பிரச்சனை நடக்குமோ அப்படின்ற குழப்பத்தோடவே இருக்காங்க காவேரி. இப்படிலாம் இருக்கிறத பார்த்த வீட்டில் உள்ளவங்க, என்னாச்சு இவளுக்கு, ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்கா, ஏன்னா உடம்பு ஏதாவது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்கிறாங்க. இல்லைம்மா இவ ஒரு மாதிரியாக தான் இருக்கா, என்னாச்சுன்னு தெரியல இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க 2 பேருமே. இந்த விஷயத்த நான் அம்மா கிட்ட சொன்னால் அம்மா எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலையே, கண்டிப்பாக அவர்கிட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவார், ஆனால் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி ஒன்றும் குழப்பத்தோடு இருக்காங்க. தன்னோட ஃப்ரெண்டுக்கு திரும்ப வந்து கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. சொன்னதும் அவங்க ஃப்ரெண்டு வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. நான் எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்குன்னு தெரியுமாடி, நான் எப்படி இதை வீட்டில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரி பேச, எப்படியா இருந்தாலும் சொல்லி தானே ஆகணும் காவேரி, ஃபஸ்ட்டு உன் புருஷன்கிட்ட சொல்லு அப்படின்றாங்க. விஜய் கிட்ட சொன்னால் கண்டிப்பாக என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவார், எனக்கு அதுதான் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அது நல்ல விஷயம் தானடி, ஏன்டி பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டும் வந்து சொல்ல, இல்லடி இதுக்கப்புறம் அம்மா எப்படி வந்து எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல, அம்மாவோட மனநிலைமை நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அம்மாவுக்காக தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தயக்கத்தில் சொல்கிறாங்க. பாரு நீ இப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அம்மா சந்தோஷம் படுவாங்க, கண்டிப்பாக நீ வந்து உன் புருஷனோட சேர்ந்து வாழ்ந்திருக்க அப்படின்றது தான் அவங்களுக்கு தெரிய வரும், அதனால் ஒன்றும் பயப்படாத, உடனே வந்து விஷயத்த சொல்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிடி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபோனை வைக்கிறாங்க. இதுக்கப்புறமா காவேரி தன்னோட வீட்டில் உள்ளவங்க கிட்ட வந்து சொல்கிறாங்களா, இல்லை விஜய் கிட்ட சொல்கிறாங்களா, இதனால விஜய் எப்படி சந்தோஷப்பட போகிறாங்க, சாரதா எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.